வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் டைம் என்ன பார்த்தீங்கன்னா 4:57 ஆகுது. கிட்டத்தட்ட 5 ஆகிடுச்சு. இப்போ தான் நான் என் ஏரியாவிலேருந்து கிளம்புறேன். இது படப்பை ஓகேவா? இங்கேருந்து இப்போ தான் கிளம்புறேன். ஏன் லேட்டாச்சு பார்த்தீங்கன்னா 3:30க்கு அலாரம் இப்போ தான் அலாரம் அடிச்சு. ஆனால் எந்திரிச்சிட்டு அதை அலாரத்தை ஆஃப் பண்ணேன். சரி ஓகே, அப்படியே லைட்டாக டயரில் போட போகல ஒரு 5 நிமிஷம் கூட. அந்த 5 நிமிஷம் எனக்கு 1 ஹவர் லேட் ஆயிடுச்சு. 3:30 எந்திரிக்க வேண்டியனா 4:30 எழுந்திரிச்சேன். அப்படியே ½ அன் ஹவரில் ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்பிட்டேன் ஓகேவா? ஆனால் பார்த்தேன் காலைல கிளம்பலாம். காலையில் என்ன போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்கல்ல, காலைல ஒரு 8 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 8:30க்கு அந்த மாதிரி கிளம்பலாம்னு பார்த்தேன். ஆனால் வேலைக்கு ஆகுதுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டார்கெட் இருக்குது. என்னை மட்டும் இல்லை, இந்த மாதம் தான் என்னைக்கெல்லாம் ஓட்டுனா அன்றைக்கெல்லாம் எனக்கு டார்கெட் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் எனக்கு ஒரு லோனை கம்ப்ளீட் பண்ணணுமா, ஸோ கொஞ்சம் காசுலாம் தேவைப்படுது. அதுக்கு நம்ம நின்று ஓட்டினா தான் முடியும். இதே காலையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஒன்றும் பெருசாக அவ்வளோ இல்லை, ஒரு நாளைக்கு 2000 ரூபா ப்ராஃபிட்டு அந்த மாதிரி தேவைப்படுது டெய்லியுமே, இந்த மாதம் ஃபுல்லாக டெய்லியுமே ஓகேவா? அப்படி பார்க்கும்போது காலைல பொறுமையோடு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 2000 ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். இதே நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும் வைங்களேன், ஓகே ஓரளவு நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். ஓகே கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிடலாம் அந்த மாதிரி. சரி, அதனால தான் சீக்கிரமாக இன்றைக்கி விடிய கிழமை ஸ்டார்ட் பண்ணிச்சு. பார்த்தேன் அதிலே ஒரு 1 ஹவர் லேட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. 1 ஹவர் தான் லேட் ஆகிடுச்சு, பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, இந்த மாதம் ஸ்டார்டிங் தானே, 6ஆம் தேதி தான் ஆகுது. கிளம்பக்கமே போயிடலாங்க. ஏன்னா இப்போ எனக்கு கிளம்பாக்கம் போகிறதுக்கே பயமாட்டிருக்கு. ஒரு சில நாள்லாம் போயிட்டு ஆர்டரில் இருக்கும். இது மாதம் ஸ்டார்டிங் தான், மேபி கண்டிப்பாக ஆர்டர் ஃபுல்லாக நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. போகலாம், கிளம்பக்கமே போகலாம் கைஸ். இனி போயிட்டு ஆர்டர் எடுத்து கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். என்னென்னு தெரிலங்க. நான் இப்போது இந்த மணிவாக்கம் ஜங்ஷனில் தாண்டி கிட்டத்தட்ட இந்த ஹைவே ஏறி இறங்கி வச்சுன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது. நான் இப்போ தான் ஒரே ஆர்டர் சின்ன ஒன்று. ஆனால் ரேப்டோவில் எதிரே ஆர்டரே வரலைங்க. கிட்டத்தட்ட லொக்கேஷனுக்கிட்டே வந்துட்டேன். ரேப்டோவில் ஒரு ஆர்டரோட காமிக்கல. இதே ஆர்டர் ஃபுல் அதிகமாக இருந்தீங்களா, நான் இந்த ஒரு ஜங்ஷன் இருக்கும், மணிவாக்கம் ஜங்ஷன் சொல்லுவாங்க, அதில் ஒரு மாதிரி சர்வ ஆர்டர் வந்துட்டு இருக்கும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறது. இன்றைக்கி ரெண்டு தெரில வந்து ஒரே ஒரு ஆர்டர். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண வந்துச்சு இல்லை ஊபரில், அந்த ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு இது வரைக்கும். என்னென்னு தெரில, போய் பார்ப்போம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:34 ஆகுது. எங்கே இருக்கேன்னா கிளம்பாக்கத்துக்கிட்ட தான் இருக்கேன். நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஸோ பிக்கப் பண்ண வந்துட்டேன். ஓடிபி ப்ரோ 7590. 7590 அவ்வளோதான். போலாம்ண்ணா. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு அப்புறம் பிக்கப் பண்ணிட்டோம். என்னடா இது எங்கிட்டலாமா காமிக்குது உள்ளாடி? மெயின் ரோடு இருக்குது, அதை விட்டு ரோடு இது சிட்டி இது உள்ளாடி எங்கிட்ட போய் ஏறுற மாதிரி காமிக்குது. சரி கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5:34 ஆகுது இல்லை. நான் இங்கே ஒரு 5:10க்குள்ளாடிலாம் வந்துட்டேன். ஆனால் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன், ஆர்டரே இல்லைங்க. இது ரேப்டோவில் போட்டிருந்தா சின்னது. நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வந்துச்சு. வேறு எந்த இதுவுமே வரல. ஓலாவில் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் ஆர்டர் வந்துச்சு. ஆனால் என்ன பகலில் வர மாதிரி இந்த கிலோமீட்டருக்கு 10 ரூபா அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். 20 கிலோமீட்டருக்கு கூட 210 ரூபா 220 ரூபா அந்த மாதிரி தான் வந்துருச்சு. சரி பார்த்தேன், வேலைக்கு ஆகலை, அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேண்ணா, அதான் பார்த்தேன் வேலைக்கு ஆகலை. சரி பின்ன வெயிட் பண்ணியிருந்தேன். டக்குன்னு ஒரு 21 கிலோமீட்டர் போட்டான், உடனே தூக்கிட்டேன். அது வேறு எதுவும் வரல. சரி பரவாயில்ல, நமக்கு இதுவே போதும் தான். இது எங்கேன்னா கிளம்பாக்கம் டு பூந்தமல்லி நசரத் கிட்ட ட்ராப் பண்ணோம். எப்படி 300 ரூபா மேலே கிடைக்கும், அது கன்ஃபார்ம். பரவாயில்ல போகலாம். ஆனால் இந்த ஆர்டர் முடிக்கும் பார்த்தீங்கன்னா 5:58 ஆகும்னு போட்டிருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் இன்னொரு ஆர்டர் கூட எடுக்கலாம் தாராளமாக. பார்ப்போம். அதான் வந்திருக்கு. உங்கள் ஆப்பில் என்ட்ரி விடுங்க. அது இப்போ நம்ம லொக்கேஷன் மாதிரி வந்து இறங்குறோம்ல, அதில் கன்ஃபார்ம் கேட்குது. ஆப் எடுங்க. ஓகே தேங்க்ஸ். ஹெல்மெட். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு பார்த்திங்கன்னா நமக்கு 321 வந்திருக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தோம் அதில் வந்து. அதனால் கஸ்டமர் 350 பே பண்ணிட்டாங்க. இவங்க போட்டிருந்தது நம்ம அந்த ஹைவே 2 ஒரு லெஃப்ட் இறங்கும், அதுக்கிட்டே முடிஞ்சிச்சு. பார்த்தாச்சுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர வேண்டி இருந்துச்சு. ஒரு 1.5-2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ ஒரு 29 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 350 பே பண்ணுறாரு. டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறா கைஸ். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 7:23 ஆகுது. எங்கே இருக்கேன்னா இங்கே பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் இருக்கேன். நம்ம அந்த ஆர்டர் எப்போ முடித்தோன்னா 6 மணிக்கு முன்னாடியே முடித்தாங்க. ஒரு 5:55 சரிக்கு முடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. அந்த டைமுக்கு நம்ம முடித்தோம். அது ஒரு பார்த்தாச்சுன்னா எந்த ரைடுமே இல்லை. ரைடு இருக்குது, எல்லாமே குட்டி ரைடு தான். நான் போட்டுட்ருக்கேன் அதில் 2.5 கிலோமீட்ரு. நான் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்தாச்சுன்னா நான் இங்கே பூந்தமல்லி ஹைவே கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நாங்கள் ரைடும் வரல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோ வந்தார். அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ரைடு வந்திருக்கு, அதுவும் ஊபரில் தான்.
ஸோ அப்செட் பண்ணி இந்த லொக்கேஷனுக்கிட்டே வந்துட்டேன். ஸோ அங்கே ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் ப்ரோ நிற்காரு, அவர் நான் நினைக்கிறேன். நாங்கள் வரும். கருங்க போகலாம் ப்ரோ. இந்த லெஃப்டா? ஓகே, இதில் 18 கிலோமீட்டர் காமிக்குது. இதுவும் சேம் 18 தான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ தான் இந்த ரோட்டில் வந்து யாரும் இது வரைக்கும் ஃபுல்லாக சந்த பந்தில் கூட்டிகிட்டு வந்துருந்தாரு. ஓகே, இந்த ரைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. எங்கள் ட்ராப் பார்த்தீங்கன்னா வெள்ளிவாக்கம். ஆனால் 18 கிலோமீட்டர் இருந்தாலும் இது அமௌண்ட் பரவாயில்லைங்க. ஏன்னா 18 கிலோமீட்டருக்கு 220 ரூபா கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சு. 218 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே தான். ஆனால் இது ரேப்பில் பார்த்தீங்கன்னா எப்படா 6 மணி தாண்டணும் பார்த்துட்ருங்க. ரைடு வந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன ரைடாக இருந்தாலும் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்லாம் ரைடு வந்துருக்கு. ஃபுல்லாக பைக் பூஸ்ட்டு. ஒரு 7 மணிக்கு அப்புறம் தான் லைட்டாக அந்த பைக் டாக்ஸி ஆர்டர் போட ஸ்டார்ட் பண்ணான். மற்றபடி ஃபுல்லாக பைக் பூஸ்ட்டு. அவ்வளோதான். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஆனால் என்ன பண்ணாலும் ஒரு 2000 ப்ராஃபிட் இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாது கைஸ். அட்லீஸ்ட் 2000 இது கிட்டத்தட்ட இது நெருக்கிடணும். ஒரு 1800 900 முடிஞ்சால் 2000 மேலேயும் ப்ராஃபிட் எடுக்கலாம். எப்படின்னு தெரில, ஓட்டுறதை போது தான் பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணேன். இந்த ரைடு பார்த்திங்கன்னா நமக்கு 208 ரூபா வந்திருக்கு. பட் நமக்கு 220 தானே, எல்லாம் பேலன்ஸ் நம்ம ஊபர் பே பண்ணுவோம். 208 வந்திருக்கு. அவங்க போடுற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தப்பு. அவங்க ரயில்வே கிராஸ் இருக்குது, அது அந்த பக்கத்தில் போட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டரோட வர வேண்டி இருந்துச்சு. ஸோ இந்த ரைடுக்கு நமக்கு டோட்டலாட்டு ஒரு 230 கிடச்சிருக்கு. ஓகேவா கைஸ்? அந்த ஊபர் ரைடை பாருங்களேன். 1 கிலோமீட்டர் பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் ட்ராப்பு, அமௌண்ட் 120 ரூபா. செம ஒர்த்தாக போடுறாங்க. பிக்கப் பண்ணிடலாமா? எனக்கு ஒருத்தனா நினைக்கிறேன் தட்டும். ஏன்னா எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் எவ்வளோ ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பார்த்தீங்களா? டோட்டலாக இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் ஆகும். டோட்டலாக 7 கிலோமீட்டருக்கு 120 ரூபா வருது. அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ? 50 ரூபா. எல்லா கிலோமீட்டர் பிக்கப்பு ட்ராபிக் கிலோமீட்டர்லாம் தாண்டி 50 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நான் இதான் சொன்னேன், நான் போன ஐடியில் போட்டிருப்பேன் ஊபர் நல்ல அமௌண்ட் கொடுக்குறான்னு. இதுதான் கைஸ், பார்த்தீங்களா? இதுவரை இந்த மார்னிங் டைமில் சர்ஜரி இருக்குல்ல, அதனாலே மேபி இருக்கலாம். அதாவது இந்த பீக் டைமில் சர்ஜின்னு சொல்லக்கூடாது. அதுதான் சர்ஜி தான். பீக் டைமில் எக்ஸ்ட்ரா ஃபேர் வரும். ஸோ அந்த மாதிரி. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் வந்துட்டோம். கஸ்டமர் அந்த பக்கத்தில் நிற்கிறாரு. அப்புறம் நான் கால் பண்ணுறேன், போக மாட்டேங்குது அவருக்கு. அப்போவே உங்களுக்கு நான் கால் பண்ணுறது உங்களுக்கு வருதா? வரல இல்லை. அங்கேருந்து உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு வர ரிங் போகுது, ஆனால் உங்களுக்கு கால் வர மாட்டேங்குது. சரி ஓகே ஓகே போலாமா ப்ரோ? ஓகே கைஸ், இந்த இடம் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த இடம் டோட்டலாக 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ட்ராப்பு 4.1 6 கிலோமீட்டர் வந்துச்சு. அப்படின்னா மொத்தமே 5 கிலோமீட்டரா? 5 கிலோமீட்டருக்கு 120 ரூபா. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓ காட் கைஸ், 160 தான் வந்திருக்கு. ஆனால் கஸ்டமர் 200 ரூபாய் கொடுத்துட்டு போகிறாங்கய்யா. ஐயோ, ஆனால் ஊபர் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ரைடு இருக்குது பார்த்தீங்களா? இது டோட்டலாக எனக்கு அமௌண்ட்டு 170 ரூபா. இதில் 160 ரூபா இது ஊபர் நமக்கு பே பண்ணுறோம். இது கஸ்டமர்கிட்ட வாங்கணும், பேலன்ஸ் 10 ரூபா நமக்கு ஊபர் பே பண்ணுறோம். ஓகேவா? நான் அது உங்களுக்கு தெரியுதா? 170 ரூபா தெரியுது. பட் நம்ம கஸ்டமர் வாங்க வேண்டிய 160 ரூபா. ஆனால் கஸ்டமர் நமக்கு 40 எக்ஸ்ட்ரா போட்டு 200 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு கிலோமீட்டர் எவ்வளோ தெரியுமா? மொத்தமாக ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வேறு நான் போட்டு விட்றேன். ஆனால் ஊபர் தாறுமாறாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. 8 கிலோமீட்டருக்கு 200 ரூபா, 120 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஒரு ரைடுக்கு. இது 40 ரூபா டிப்ஸ் கிடச்சி. ஓகேவா? அது இல்லாமலும் அது தாராளங்க. ரைடோடையும் இது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதிகமாகிட்டுருக்கு. இப்போது பார்த்தாச்சுன்னா ஊபர்லாம் எப்படின்னு கிலோமீட்டருக்கு 20 ரூபா அந்த மாதிரி வச்சு ஆர்டர் போடுறான். இது இந்த பீக் டைம் இருக்குல்ல, அதனால தான் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எனக்கு இதுதான் பிடிக்காது. இவன்ட்ட ஃபோட்டோ எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த ஹெல்மெட்லாம் கழட்டி பண்ணுறது கடுப்பாக இருக்குங்க. சரி பரவாயில்ல, இனி எப்படி சாப்பிட தான் போகிறேன். இனி கோ ஆஃப்லைன், அவ்வளோதான். டைம் இப்போ என்ன போகுதுன்னா 8:45 ஆகுது.
இது நம்ம இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்ப்போமா? ஓ வெயிட் கைஸ், எனக்கு பின்னாடி வந்து லைனில் நிற்கிறாங்க. $170 ப்ளஸ் இது டிப்ஸ் ஒரு $40 டிப்ஸு. ஓகே, ரவுண்டாக 9,000 ஏர்ன் பண்ணியிருக்கோம். மணி இப்போ 8:47 ஆகுது. இது வரைக்கும் நம்ம ரவுண்டாக 9,000 ஏர்ன் பண்ணியிருக்கோம். மொத்தத்தில் 1 2 3 4 ரைடு ஓட்டிருக்கோம் கைஸ். நான் அந்த போன ரைடு பிக்கப் பண்ணிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிட்டேங்க. நான் சொல்லலை இல்லை, அதுக்கப்புறம் இதுதானே அது நான் வீடியோ எடுக்கலை. ஏன் பார்த்தா எல்லாமே குட்டி குட்டி ரைடு இருக்குல்ல, ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை. ஓகேவா, அந்த ரைடு ட்ராப் பண்ணிட்டேன். அந்த ரைடுக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? 109 ஏதோ வந்துச்சு. கஸ்டமர் ரவுண்டாக 110 பே பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரைடோட அமௌண்ட் 120 ரூபா. பேலன்ஸு நமக்கு ஊபர் பே பண்ணாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ரைடு தான். இப்போது டைம் இனி என்ன பண்ண போகிறேன்னா, இது கோயம்பேடு பக்கத்தில் இருக்குது. டிஃபன் சாப்பிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண போகிறேன். அப்போ ஏதாச்சும் ரைடு கிடைக்கும். நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைடு எடுத்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த செகண்ட் ரைடு பிக்கப் எடுத்தேன். அப்போ ஒரு 7:30 தான் இருக்கும். அந்த 7:30க்கு முன்னாடி வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தேன்னா ஒரு 330 ரூபா அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணியிருந்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 9,000 ரூபா அப்படின்னா ஒரு 570 ரூபா. அதாவது 570 ரூபா இந்த ஒரு 2 ஹவருக்கு உள்ளாடியே 7:30க்கு எடுத்தேன்னா இப்போ 8:30 தாண்டி 8:45 ஆகுதா? ஒரு 1.25 ஹவரில் புரியல எனக்கு. 1.25 ஹவரில் 570 ரூபாயா? அந்த 7:30க்கு எடுத்த ரைடை கொண்டு அங்கே ட்ராப் பண்ணேன். என்ன புரியலங்க எனக்கு. ஏன்னா 7:30லேருந்து அந்த ஊபர் ரைடு எடுத்தேன். மொத்தம் 3 ரைடு முடிச்சிருக்கேன். ஏதோ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க, எனக்கு புரியல. ஆனால் அந்த ரேப்பிடோ ரைடு மட்டும் கமிஷன்லாம் போக 302 ரூபா ப்ளஸ் 29 ரூபா டிப்ஸா, டோட்டலாக ஒரு 330 ரூபான்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இப்போ 9,000 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா கணக்கு பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ், இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 9:04 ஆகுது. எங்கே இருக்கேன்? இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்கேன். ஆனால் நம்ம ஊபர் பெருமையாக சொன்னோம்ல, ரேப்பிடோ குறைஞ்சது இல்லைங்க. ரேப்பிடோ இப்போ பரவாயில்ல, நல்லா சரிச்சு போட்டிருக்கான். அவனும் மார்னிங் டைம் ஆனாலும் நல்லா சரிச்சு போட்டிருக்கான். என்ன பார்த்தீங்கன்னா இது இப்போ ரைடு எடுத்திருக்கேன் 21 சம்திங் கிலோமீட்டர், ஒரு 22க்கு உள்ளாடி. அதில் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டரை பாருங்களேன், 25 கிலோமீட்டருக்கு 360 ரூபா. அதை எடுத்துட்டாங்க. அது இப்போ வந்து ஊபரில். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இது 21 சம்திங் கிலோமீட்ரு 250 ரூபா 50 சில்லரை வந்துச்சு. ப்ளஸ் அது இல்லாமல் அந்த நைட் ஃபேர் வரும்ல எக்ஸ்ட்ரா, அதை மாதிரி வந்துச்சு. இப்போ டோட்டலாக பார்க்கும்போது 300 ரூபாய்க்கு மேலே, அந்த 21 கிலோமீட்டருக்கு 300 ரூபாய்க்கு மேலே நமக்கு இது அமௌண்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா சேம் அந்த நைட் ஃபேர் இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கி பகலில் சரிச்சு போட்டிருக்காங்க மார்னிங் டைம். அதனால் இன்னைக்கு திங்கள்ல, அதனால தான் இது ஊருக்கு போனவங்கள மேக்ஸிமம் எனக்கு வந்துடுவாங்க. அதனால் மார்னிங் டைம் எல்லாம் கேப்டன்ஸ் எல்லாம் அவ்வளோட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக சரிச்சியை போட்டு எடுக்க வைக்கிறான் ஆர்டரை. பரவாயில்ல, நமக்கு ஒர்த்து தான். இவங்க தானா ஒரு லேடி கஸ்டமர் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஓடிபி என்னாச்சு? ஆ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரைடு டோட்டலாட்டி 22 கிலோமீட்டர் காமிக்குது. பட் அதுக்கு உள்ளாடி தான் இருக்கும். ஸோ அதனால் 22 காமிக்குது. ஆனால் 1 ஹவர் அவங்க போய் ரீச் பண்ணுறதுக்கு. எங்கே ட்ராப் பண்ணால் வெட்டுவாங்கினி சிட்டிக்குள்ளே தான் போக வேண்டியிருக்கும். அதனால தான் டிராஃபிக்கு ஸோ லேட். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து அம்பத்தூர் போயிருக்கலாம். ஏன்னா அம்பத்தூருக்கு ஆர்டர் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்கு 100 ரூபா அந்த மாதிரிலாம் ஆர்டர் அடிச்சு தான் இருந்துச்சு. நான் அதை எடுக்கலை. ஏன் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை 2,000 டார்கெட் அடிக்கணும் ஒன்று, 2,000 ப்ராஃபிட்டு. ஸோ அம்பத்தூருக்கு போயிட்டு நம்ம வெயிட் பண்ணி சப்போஸ் ஆர்டர் கிடைக்கலன்னா டே ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் இன்றைக்கி சிட்டிலே ஓட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம், ஓரளவு ஓட்டுவோம். ஒரு 1,500 1,800 ஓட்டுவோம். அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் போயிட்டு பெரிய ஆர்டர் எடுக்கலாம். அப்போ நமக்கு ஏர்னிங்ஸ் கரெக்டாக இருக்கும். ரைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் மைண்டில் இன்னொரு தாட் இருக்குங்க. பேசாமல் ஒரு ஈவி ஸ்கூட்டிக்கு மாறிடலாமான்னு. நம்ம முன்னாடி ஒரு ஈவி ஸ்கூட்டி போகுது பார்த்தீங்களா? என்ன சார் நான் சொன்னேன் இல்லை, காலைல ஒரு ப்ரோட்ட பேசியிருந்தேன். என்ன அந்த ப்ரோக்கு அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 தான். ஆனால் அவருக்கு ஃபேமிலியாகி ஒரு குழந்தை இருக்குது. அந்த ஃபேமிலி ஃபுல்லாக அவர் தான் ரன் பண்ணுறாரு. அப்பா அம்மா அல்லாமல் ஃபேமிலி ஒய்ஃபு. ஸோ அந்த மாதிரி நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ எப்படி ப்ரோ இந்த ரேப்பிடோ ஓட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படி கேட்டுருந்தார. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஓட்டுவீங்க அந்த மாதிரி கேட்டேன், எவ்வளோ ப்ராஃபிட் எடுப்பீங்க என்ன. அப்போ அவருக்கு நேரம் நான் 1,700-800 அந்த மாதிரி ஓட்டுவேன். அப்போ கேட்டேன் இது செலவெல்லாம் போக போயிட்டு ப்ராஃபிட் ஆனால். அப்போ சொல்கிறாரு, ப்ரோ நான் இது எனக்கு பெட்ரோலாம் செலவாகுது ப்ரோ, ஈவி ஸ்கூட்டி தானே வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி சொன்னார். எனக்கு அந்த டைமில் ஸ்ட்ரைக் ஆகலை. அதுக்கப்புறம் அது மைண்டில் ஓடிட்டே இருக்குது. என்னென்னா நான் இப்போது ஓட்டுறேன் இல்லை, ஒரு 2,500 ஓட்டுறேன்னு வைங்களேன், எனக்கு அதில் 500 ரூபா பெட்ரோலே போயிடும். பேலன்ஸ் தான் எனக்கு அது ப்ராஃபிட் அன்றைக்கும். இதே நான் ஈவி ஸ்கூட்டி வச்சு ஓட்டினேன்னா
அந்த ஓட்டுற அமௌண்ட் ஃபுல்லாக எனக்கு ப்ராஃபிட் தான் வரும். சாப்பாடு செலவு ஒரு 100 150 ரூபா மைனஸ் ஆகும். அதான் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கு. பேசாமல் ஒரு ஈவி ஸ்கூட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டான்னா எனக்கு மந்த்லி ஒரு 10,000 15,000 எனக்கு மிச்சம் எடுக்கலாம். அது அப்படியே ஒரு பெரிய இன்ஃபேக்டாக எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ அதான் என்ன என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பார்ப்போம், எதுவும் பொறுமையாக பிளான் பண்ணிக்கலாம். $301 ஜிபே தானே? ஓகே, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த இடம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு 301 வந்துச்சு. கஸ்டமர் 301 பே பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக 9:59 10 ஆக போகுது. நான் இதில் டிஃபன் சாப்பிடல. அங்கேருந்து கோயம்பேடு சாப்பிட்டு நினச்சேன், சாப்பிடல. பட் இனி தான் சாப்பிட்ணும். கைஸ், நம்ம இன்னும் டிஃபன் சாப்பிட்ட மாதிரி தான். நான் வந்து அந்த கேள் கஸ்டமர் ட்ராப் பண்ணேன்ல, சரி இது ஆப்பத்துக்கு ஆஃப்லைனில் போகலான்னு போட்டேன். இது போனேன், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்டில் வந்துருந்துச்சு. எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டருக்கு முன்னாடி போட்டான். அதை எடுத்துட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம 27 கிலோமீட்ரு அமௌண்ட்டு கொஞ்சம் சர்ஜியில் ஆட் ஆயிருந்துச்சு. எப்படியும் அது ஒரு 300 மேலே கிடைக்கணும் வைங்களேன். அது இல்லாமல் அது போகிற ரூட் வேறு டிராஃபிக்கே இல்லை. அந்த ஆர்டரில் நம்ம மிஸ் பண்ணியாச்சுன்னா கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் எடுத்துட்டேன். எங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் ஒரு 350 மீட்டர் கிட்ட வந்துட்டேன். ஒரு 350 மீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு வண்டலூர் ஜூ கிட்ட ஏதோ ட்ராப்பு. ஸோ அதான் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் வாங்க. ஓடிபி ப்ரோ 6 என்ன ப்ரோ கோப்ரோலாம் வீடியோ ப்ரோ. யூடியூப் சேனலா? ஓகே போலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த டோட்டலாக ஒரு 27 கிலோமீட்டர் காமிக்குது. 27 கிலோமீட்டர் 50 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். ட்ராப் கரெக்டாக வண்டலூர் ஜூக்கு நேரே ஆப்போசிட்டு. ஓகே, ஒரு நிமிஷம் ப்ரோ. உங்கள் மொபைலில் என்ட்ரி விடுங்க ப்ரோ. நம்ம இறங்கின லொக்கேஷன் வேறு இல்லை, அதனால் கேட்குது. என்ன பண்ணுவோம்? ரேபிட் ஆப்பிடுங்க. 343 காமிக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கைஸ், இந்த இடம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு பார்த்திங்கன்னா 343 வந்துச்சு. 343 வந்திருக்கு அந்த 27 கிலோமீட்டர். ஓகே, 343 வந்துச்சு. கஸ்டமர் 360 பே பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க போட்டிருந்த ஒரு லொக்கேஷன், நம்ம இறங்கின இன்னொரு லொக்கேஷன். வண்டலூர் ஜூ கிட்ட போட்டிருந்தாங்க. பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு கிளாம்பக்கத்தில் வரணும்னு சொன்னாங்க. சரி, இப்போ நான் அதில் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். கைஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:57 ஆகுது. எங்கே இருக்கேன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் தான் இருக்கேன். நம்ம அந்த ரைடை முடிச்சு கரெக்டாக ஒரு 1 ஹவர் இருக்கும். அது ஒரு 11 மணிக்கு முன்னாடியே முடித்தோம். இப்போ மணி 12 ஆக போகுது. சேம் கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஆகுது. அந்த ரைடை முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா இங்கே டிஃபன் சாப்பிட்லான்னு பார்த்தாச்சுன்னா எந்த கடையுமே இல்லை. எனக்கு லேட் ஆச்சுல்ல. அப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் வந்து ஜூஸும் ஒரு கேக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்ற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன், எந்த ஆர்டருமே வரல. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, சரி ஓகே திரும்பி எனக்கு போட்டால் நான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த ஃபோட்டோ ஆர்டர் எடுக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா எதுவும் வரல. தாம்பரத்துக்கு ரைடு வந்துட்டு தான் இருந்துச்சு, வரலன்னு சொல்ல மாட்டேன், வந்துட்டு இருந்துச்சு. ஈஸ்ட் தாம்பரம் போட்டிருந்தான். இல்லாமல் 25 கிலோமீட்டர் ஆர்டரு, 21 கிலோமீட்டர் ஆர்டரு, வேறு ஏதோ வந்துச்சு 29 கிலோமீட்டர் கூட வந்துருந்து நினைக்கிறேன். ஏன் எல்லாமே பைக் பூஸ்ட்டு. அமௌண்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காலமே இல்லை எப்படி ஓடிட்டு இருந்தோம். அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கட்டுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுக்கலை. அப்புறம் பார்த்தாச்சுன்னா இப்போ ஒரு 27 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. 27 சம்திங், ஒரு 28க்குள்ளாடி அந்த மாதிரி. இது பார்த்தாச்சுன்னா பைக் பூஸ்ட் இல்லை, பைக் டாக்ஸி ஆர்டர் தான். கால் பண்ணி கேட்டேன், 303 ரூபா அமௌண்ட் வந்துச்சுன்னு சொன்னாங்க. 28 கிலோமீட்டருக்கு 303 ரூபா. அதில் எப்படியும் கமிஷன் வேறு பிடிக்க போகிறான். எனக்கு அதேன்னு தெரில. எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கலாம், பட் நான் எதுவும் கேட்கல. வாங்க பார்த்துக்கலாம். பரவாயில்ல, பைக் டாக்ஸி இது பைக் பூஸ்ட் இல்லாமல் பைக் டாக்ஸி ஆர்டர் வருது. அது வரைக்கும் சந்தோஷம். ஒன்று மேலே போலீஸ் இருக்காங்களா? போட்டுன்னு ப்ரோ. போலீஸ் இருக்க மாட்டாங்க, கேமரா பார்த்து ஃபைன் அடிப்பாங்க. போலாமா? என்ன ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, யூடியூபா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த ரைடு 27 கிலோமீட்டர்லாம் இல்லைங்க,
டோட்டலாகவே ஒரு 25 கிலோமீட்டர் தான் காமிக்குது. 25 கிலோமீட்டர் 43 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் அப்படின்னா டிராஃபிக் இல்லைன்னு அர்த்தம். பரவாயில்ல, 25 கிலோமீட்டருக்கு 303 ரூபா அமௌண்ட்டு. அதில் எப்படியும் ஒரு 20 to 30 ரூபா கமிஷன் முடிப்பான். பேலன்ஸ் ஓகே, ஒரு கிலோமீட்டர் தாண்டி ஒரு 20 ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே, ஸ்கேன் பண்ணிக்கோங்க ப்ரோ. 304 320 போட்டு. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கைஸ், இந்த இடம் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த ரைடு பார்த்திங்கன்னா 304 இருந்துச்சு. கஸ்டமர் 320 பே பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதில் 16 ரூபா டிப்ஸு. ஆனால் இந்த ரைடு கரெக்டாக ட்ராப் வரும்போது இன்னொரு ரைடு இருந்துச்சு, அதை அப்செட் பண்ணிட்டேன். இது எங்கே இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு செம்பரமாக போனோம். வரையும் கால் பண்ணல, கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம் பிக்கப் பண்ணுறதுக்கு. பேமெண்ட் நீங்கள் தானே ப்ரோ? பேமெண்ட் நீங்கள் தானா? ஓகே கைஸ், இதுதான் அந்த பார்சல் ஆர்டர் சொன்னேன்ல, அதை அங்கே பிக்கப் பண்ணிட்டு ஸோ ட்ராப் பண்ணிட்டேன். இதுக்கு 263 ரூபா வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா கட்டிங் கிடைக்கல. பரவாயில்ல. நம்பர் சொல்லட்டுமா? நம்பர் சொல்கிறேன், அப்படியே போடுங்க. அதாண்ணா 263 காமிக்குது. ஓகே கைஸ், இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, புகுந்தமல்லி தாண்டி செம்பரமாக்கத்துக்கிட்டே இருக்கோம். இது டோட்டலாகிட்டு 25 கிலோமீட்டர் இருந்துச்சு. 25 கிலோமீட்டருக்கு ஒரு 263 ரூபா. பைக்கா பைக் பூஸ்டா அப்படின்னா எனக்கே கன்ஃபியூஷன் இருக்குது அமௌண்ட்டை பார்க்கும்போது. லாஸ்ட் ஆர்டர் பைக்கா? எனக்கு புரியல, பைக் ஆர்டருக்கு அமௌண்ட் இவ்வளோ கம்மியாக இருக்குது. நாங்கள் அந்த ஓடிபி போட்டில் 25 கிலோமீட்டர் காமிச்சு. ஆனால் இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது 21.83 காமிக்குது. உனக்கெல்லாம் என்னடா சொல்லுது? ஓகே, ஆனால் பார்க்குற காரில் மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இதோட 3வது கார் நான் பார்க்குறேன், மாடிஃபை காரு. ஜிபேவா ப்ரோ? ஜிபே தானே? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே காய்ஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூந்தமல்லி ரைடு முடிச்சுட்டு எங்கே அதுக்கிட்ட ஒரு சிட்கோ இருக்கும்ல, திருமலை சிட்கோ, அங்கே தான் வந்து வெயிட் இருந்தேன். வெயிட் பண்ண எதுக்கு? போட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்கு. பட்டூர் நியூவா? அத்தாடி, பட்டூர் நியூவான்னு இதுவும் அதே ஏரியாடா. சரி, ஆனால் என்ன திருமலை சைடு உள்ளாடி போவோம். நான் படூர் வந்தால் டக்குனு எங்கே இருந்துச்சு தெரியுமா? சோழிங்கநல்லூர் தாண்டி ஒரு படூர் இருக்குமே, அந்த படூர் தான் ஞாபகம் வந்துச்சு. பட் இந்த படூர் எடுத்துருக்கலாம். 400 ஆர்டர் கோவிந்தா. இட்ஸ் ஓகே. 2 இடத்துக்கு ஒரே பேரை வச்சு சாவடிக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. ஏதாச்சும் இடத்த பேரை மாற்றி தொலைங்கடா. ஓகே, போட்ரு ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா போட்ரு ஆர்டர் எதுவுமே கிடைக்கல. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பிக்கப்பில் இந்த ஆர்டர் தான் போட்டான். ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ ட்ராப் பண்ணிட்டேன். இந்த ஆர்டருக்கு 348 ரூபா ஏதோ வந்துச்சு. ஆனால் நான் இது பிக்கப் பண்ண கொஞ்சம் லாங் ஆர்டர் இருந்துச்சு. 3.5-4 கிலோமீட்டர்கிட்ட இருந்தனால ஒரு 30 ரூபா சேர்த்து கேட்டேன். அதையும் சேர்த்து ஒரு 380 பண்ணுறாங்க இவங்க. கைஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 7:59 ஆகுது. 8 ஆக போகுது. இப்போ எங்கே இருக்கேன்னா இங்கே ஏரியாலாம் இருக்கேன். நான் லாஸ்ட்டாக அங்கே ஒரு ரைடு முடித்தோம்ல மாதவரத்தில், அதான் என்னோடய கடைசி ரைடு. அதுக்கப்புறம் ரைடே எடுக்கலை. அந்த ரைடு எப்போ முடித்தோன்னா வெயிட் பண்ணுங்களேன், ஒரு 3:52, ஒரு 4 மணிக்கெல்லாம் முடிச்சிடும். 4, 5, 6, 7, 8 ஆத்தாடி 4 ஹவர் கழிச்சு இங்கே இருக்கேன். இப்போ 4 ஹவர் நம்ம எந்த ரைடுமே எடுக்கலை. நான் என்ன பிளான் பண்ணேன்னா மாதவரத்துக்கு போனேன்ல, அதுக்கப்புறம் அங்கே வடபெரும்பகுதியில் போயிட்டு அங்கேருந்து எதனா ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு போனேன். அந்த ரைடு அங்கே ட்ராப் பண்ணிட்டு அங்கே ஆர்டர் எடுக்க பிளேஸுக்கு போனேன். ஆனால் அங்கே போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஆர்டர் போட்டேன், ஒரு 750 ரூபாய். நானும் ஓடிட்டுருப்போம்ல, இருந்தாலும் கையை வச்சு ஸ்வைப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. ஸ்வைப் பண்ணேன், பட் இருந்தாலும் சம்மன் அப்செட் அந்த மாதிரி வந்துச்சு. சரி பரவாயில்ல, ஆர்டர் போடுறான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறேன். ஆர்டரே போடல. 4 மணிக்கு அங்கே போய் லொக்கேஷனில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5:30 இருக்கும்போது தான் கொஞ்சம் பெரிய ஆர்டர் கண்ணில் காட்டினா. ஒரு 300 ஆர்டர், ஒரு 400 ஆர்டர், அவ்வளோதான். எண்ணி தான் சொல்ல முடியும். அந்த 2 ஆர்டர் தான் பெருசு வந்துச்சு, மற்றது எல்லாமே சின்னது. அப்புறம் ரேப்பிடெல்லாம் போட்டு தாங்க இருந்தான். ஒரு 25 கிலோமீட்டர்லாம் வந்து தான் இருந்துச்சு. ஆனால் சிட்டிக்குள்ளாடி நான் என்ன பிளான் பண்ணேன், ஓகே அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ரீபெரும்புத்தூரா ஒரு இடமா எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம், ஒரு திருமுடி வாக்கம் கிடச்சா ஓகே அந்த மாதிரி தான் நினச்சிட்றேன். பார்த்தாச்சுன்னா கிடைக்கல. அந்த 750 ஆர்டர் கோட்டை அது எங்கேன்னா வடபெரும்பாக்கம் டு சேலையூர். ஏதாவது 1 மோர் ஸ்டாப் பிக்கப்பா இல்லை 1 மோர் ஸ்டாப் ட்ராப் பண்ணது தெரியல. 1 மோர் ஸ்டாப்பு கூட இருந்துச்சு.
ஸோ ஓகே 4 ஹவர் நமக்கு நக்கிட்டு போயிடுச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு நம்ம அங்கே மாதவரத்தில் இப்போ நான் இங்கே வரைக்கும் ஒரு 48 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு தான் வந்தேன். அங்கேருந்து கரெக்டாக ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலையாகணும் தெரில, அப்படியே கிளம்புனேன். சரி ஓகே பரவாயில்ல கைஸ். என்னோட டோட்டல் ஏர்னிங்ஸை பார்ப்போமா. லாஸ்ட் ரைடில் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், ரேப்டோவில் செக் பண்ணிக்கிறேன். ஆமாம் 338, அதில் ஒரு 32 டிப்ஸ் கூட அந்த ரைடில் எஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக நம்மளோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2462 ரூபா தான். கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னா தெரியலையே, 247. எஸ் 247 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 47 கிலோமீட்ரு ஓடி இருக்கு. நான் சொல்கிறேன் டோட்டல் கிலோமீட்டர் 47 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்படி பார்த்தா கூட அந்த கிலோமீட்டரில் பார்த்தா கூட கிலோமீட்டர் 10 ரூபா கூட தர மாட்டேங்குது. சரி என்னடா ஏர்னிங்ஸ் இது, வேறு கிலோமீட்டர் போய்ட்டுருக்கேன் கைஸ்ண்ணே. அப்படி இல்லை, என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி தான் இருக்கும். என்றைக்குமே நம்ம பெர்ஃபெக்ட் அங்கே டாப்புக்கெல்லாம் போக முடியாது. என்னைக்காச்சும் இப்படி இருக்கும். ஓகேவா, இந்த வேலையை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதில் நம்ம பெட்ரோல் பார்க்கும்போது 533 ரூபா வருது. 462 மைனஸ் 533 பெட்ரோலு. அப்புறம் சாப்பாடு பார்த்திங்கன்னா காலைல டிஃபன் சாப்பிடல, அதுக்கு பதிலாக ஒரு ஜூஸு அப்புறம் ஒரு கேக்கு சாப்பிட்டேன். அது ஒரு 65 ரூபா ஆச்சு. அப்புறம் மத்தியான சாப்பாடு ஒரு 70 ரூபா ஆச்சு. ஓகே அவ்வளோதான். இன்றைக்கி வேறு எந்த செலவும் இல்லை. லாஸ்ட்டாக எங்கள் வடபெருமதில் போனால் ஒரு லெமன் ஜூஸ் குடித்தேன், அது ஒரு -25. அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி நம்மளோட சாப்பாடு செலவு பெட்ரோல் செலவெல்லாம் போக நம்மளோட ப்ராஃபிட் ஒரு 1769 ரூபா. இதில் தான் 2000 ரூபா ஏன் போச்சு ப்ராஃபிட் ஒன்று நினச்சிருந்தேன். எடுத்துக்கலாம். நான் அந்த பெரிய ஆர்டர் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து ஓட்டியிருந்து வீட்டுக்கு வந்திருந்தா கூட இன்னத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் முடிச்சிருப்பேன், ஏர்னிங்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நான் பெரிய ஆர்டர் வெயிட் பண்ணாதான் என்னோடய தப்பு. அந்த 750 ஆர்டர் கண்ணில் காமிச்சா இது காட்டாமல் இருந்திருந்தால் கூட சரி ஓகே பரவாயில்ல, ஆர்டர் இல்லை போலேன்னு சொல்லிட்டு ரேப்பிடோ எடுத்து ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பேன். போனோடனே அதை காட்டினா இல்லை, சரி அதனால தான் வெயிட் பண்ணேன். பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம், கிடைக்கும். லாஸ்ட்டு ஒன்றும் கிடைக்கல. சரி அவ்வளோதாங்க கைஸ். இன்றைக்கி நம்ம எத்தனை ஒரு ஒர்க் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா மணி 8 எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்? 5 மணிக்கா? ஆமாம் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 5 ஹவர் கிட்ட ஒரு 15 ஹவர் ஒர்க் பண்ணியிருக்கோம். 15 ஹவர் ஒர்க் பண்ணி 1700 ரூபா தான் நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க கைஸ். ஒர்ஸ்ட்டு. சரி பரவாயில்ல ஓகே கைஸ். இந்த வீடியோ தான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்துருக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி விட்டுக்கோங்க. ஆனால் இதில் ஒரு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு உசுப்பேற்றிட்டு இருக்கான். நான் எதுக்கு தெரியுமா விடிய காலை ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படியாச்சும் ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கணும் அந்த ஒரு டார்கெட்டில் தான். இதுதான் கூட சொல்லியிருப்பேன் இல்லை, போட்டோட பேசுனா அன்றைக்கி ரைடு கிடச்சா இது ஏர்னிங்ஸ் இருக்கும், இல்லைன்னா அவ்வளோ அங்கே இருக்காது. என் ஃப்ரெண்டு காலைல 9 மணி 10 மணியாக ஸ்டார்ட் பண்ணான். அவன் பார்த்தாச்சுன்னா 2900 ரூபாயோ அந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டான். அவன் என்னோட முன்னாடியே போயிட்டான். நான் அங்கே போனேன்ல, நாங்கள் மாதாரத்தில் போகும்போது அவன் ஆர்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான் லாஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். பார்ப்போம், ஒருவேளை நாளைக்கு நான் ஒருவேளை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். லேட்டாக மீன்ஸ் காலைல ஒரு 8-9 மணிக்கு. சரி ஓகேங்க, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்க, பாய், see you later. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.